சூரா அதாவது தௌபாவினுடைய 60 வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது ஜக்காத் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அல்லாஹு தாலா தெளிவாகவே எங்களுக்கு வரையறுத்து விடுகிறான். ஜக்காத் இவங்களுக்கு தான் கொடுக்கணும். உதாரணமா ரமலான்ல வார மிஸ்கீன்களுக்கு எல்லாம் வார சதகா கேட்டு வருவாங்க. ஆனா அவர் பெரிய பணக்காரர் இருப்பாரு. அவருடைய சொத்தை பார்த்து அவரே ஜக்காத் கொடுக்க வேண்டியிருக்கும். வீட்டுக்கு வர ஏழைகள் எனக்கு ஜகாத் தாங்க ஹதியா தாங்கன்னு வராங்க. ஜக்காத்துல இருந்து அப்படி கொடுக்க இயலாது. விளங்கு தானே? அப்ப அவருடைய சொத்துக்கள் அவர் சேர்த்து வச்சிருப்பாரு மாஷா அல்லாஹ் பல லட்சக்கணக்கில். அவருக்கே ஜகாத் கடமையாகும் நல்லா சிந்திச்சு பார்த்தா. அப்ப அப்படி நம்ம வாரவங்க போறவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் அப்படின்னு நம்ம போக முடியாது. அல்லாஹ் தஆலா வரையறுக்கின்ற இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாகீன் வல் ஆமிலின் அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வஃபி ரிகாப் வல் காரிமீன் வஃபி ஸபீலில்லாஹ் வப்னிஸ் ஸபீல் ஃபரீதத்தம் மினல்லாஹ். அல்லாஹ் தெளிவா சொல்றான். ஃபுகராக்களுக்கு கொடுக்கணும். ஃபுகரான்னு சொன்னா வறியவர்கள். ஃபுகராக்கள் சொன்னா வறியவர்கள். தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் தான் சம்பாதிக்கின்றது போதாது. அவர் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில ஓடுது. இப்ப அது மாதிரி மிஸ்கீன்கள், அவரும் ஏழைகள், அதாவது அவருக்கு 200 ரூபாய் தேவை 100 ரூபாய் தான் கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடிய மிஸ்கீன்கள். அதே போன்ற ஆமில்கள் என்று சொல்லின பொழுது ஜக்காத் வசூலிப்பதற்கு கணக்கு எழுதுவதற்கு ஜக்காத்தினுடைய பணியில ஈடுபடுத்தப்பட்டவர்கள் தானே இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அந்த ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு அதை கணக்கு பார்க்கறதுக்கு யாருக்கு ஒப்படைக்கணும் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய ஆமில்கள். மூன்றாவதாக முஅல்லஃபத் குலூபுஹும் வல் முஅல்லஃபதி குலூபுஹும். முஅல்லஃபா குலூபுஹும் இது பல அடிப்படைகள்ல அறிஞர்கள் இதை விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இஸ்லாத்தை புதிதாக ஏற்றவர்கள், அதே மாதிரி இஸ்லாத்தை ஏற்க இருப்பவர்கள், அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது பொருளாதார வசதி செய்தால் அதை நிறுத்தி விடுவார்கள். அப்படி பல வழிகளில் சொல்வார்கள். அதாவது இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்கள், இஸ்லாத்தை ஏற்க இருப்பவர்கள், இஸ்லாத்தை ஏற்றவருடைய சொந்தக்காரர்கள், அவர்களுக்கு இதை கொடுத்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களுக்கும் கொடுக்கலாம். இது முஅல்லஃபத்து குலூபுஹும் என்ற பகுதியில் விரிவாக வரும். அதே மாதிரி வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வஃபி ரிகாப். ரிகாப் என்று சொன்னா அடிமைகளை உரிமை விடுவதற்கு. அடிமைகளுக்கு ஜகாத் கொடுக்க இயலாது. அடிமைகள்ல ரெண்டு வகையான அடிமைகள் இருக்கிறார். ஒன்று அடிமைகள் ரிகாப், அதை எஜமானுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சிலர் முகாத்தப் என்று சொன்னா உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை. இப்ப நான் உங்களுடைய அடிமை என்றால் நீங்க இந்த அளவு நீ எனக்கு தொகை தந்தால் நான் உன்னை விடுவித்து விடுவேன், நீ சுதந்திரவானாக ஆகி விடுவாய் என்று நீங்க சொன்னா நான் முக்காத்தப். இப்ப எனக்கு ஜகாத் தரலாம். இப்ப நான் அந்த அளவு ஜகாத்தை எடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு நான் அதாவது சுதந்திரவானாக ஆகுவதற்கு அந்த அடிமையை கொடுக்கலாம். அதே மாதிரி அடிமைகள் இருக்கிறார்கள். எஜமானுக்கு அதாவது அந்த ஜக்காத்தை பெறக்கூடிய நிறுவனங்களோ அந்த உரியவர்கள் பொறுப்பானவர்கள் அதை கொடுத்து அடிமைகளை உரிமை விடுகிறார்கள். அப்படி அந்த அடிப்படையிலும் ஜக்காத்தை பயன்படுத்த முடியும். குறிப்பா முக்காத்தபுகளுக்கு உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை எனக்கு இப்படி இந்த அளவு பொருளாதார தேவை, நான் கொடுத்த என்னுடைய எஜமானுக்கு கொடுத்தால் அவர் என்னை உரிமை விட்டு விடுவார்னா அவருக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அதே மாதிரி காரிமீன கடன்காரர்களை பொறுத்தவரையில ஹலாலான முறையில கடன் பட்டவர்கள், வட்டிக்கு அதுக்கு இதுக்கு போய் அவங்க அல்ல. ஏன்னா அது இன்னும் பாவத்தை தூண்டுற மாதிரி ஆகிவிடும். நன்மைக்கு உதவி செய்யுங்க, பாவத்துக்கு உதவி செய்யாதீங்க. அப்ப எனவே நல்ல ஒரு வீட்டுக்காக அது மாதிரி வேறு ஹலாலான தேவைகளுக்காக கடன் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நம்ம என்ன செய்யலாம், கடன் கொடுக்க அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். அதுல இன்னொரு விஷயம் வரும் என்னன்னு சொன்னா, ஒருவர் 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஒருவர் கொடுக்கறதுக்கு மறுக்கிறாரு, அவர் கஷ்டப்படுறாரு. இப்ப இவர் நடுவுல போயிட்டு சமாதானம் செஞ்சு வைக்கிறதுக்காக இவருடைய தொகையை அவருக்கு கொடுக்கிறாருன்னா இவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். இவர் வசதியானவராக இருந்தாலும் யாருக்கு கொடுக்கலாம். இப்ப உங்க 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை. இப்ப நீங்க அவருக்கு ஜகாத் காசு கொடுக்கணும், கடன். இப்ப நீங்க கொடுக்காம இருக்கிறீங்க. உங்கள் சார்பாக நான் நடுவுல இவர் நல்ல மனுஷன், ஏதோ கையில ஒண்ணும் இல்லை, இப்ப நான் கொடுக்கிறேன்னு சொல்லி நான் இடையில சமாதானம் செய்ய வைக்க வந்தாலும் எனக்கு என்ன ஜகாத் வரும். அதுவும் இந்த காரிமீனுக்குள்ள சில அறிஞர்கள் சொல்லுவார்கள். அதே மாதிரி வஃபி ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி இருக்கக்கூடிய அதுல சில அறிஞர்கள் சொல்லின பொழுது இல்முக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களுக்கும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம் என்ற கருத்தையும் சொல்வார்கள். அதுல இன்னும் ஒரு கருத்து இருக்கிறது, இபாதத்துக்காக அர்ப்பணிச்சு தன்னுடைய வாழ்க்கையில இருந்து ஒதுங்கியவர்கள் அவர்களுக்கு கொடுக்க முடியாது. ஏனென்றால் இபாதத்துக்காக போனால் அவரோட மட்டும் அது போய்விடும். இல்மு என்பது முழு சமூகத்துக்கும், ஜிஹாத போல முழு சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் பயனளிக்கும் என்பதை அதில் வரையறுப்பார்கள் அறிஞர்கள். வழிப்போக்கர், ஒரு இடத்துக்கு போனார், அவர் யாருமே தெரியாது, ஒன்றுமே அவற்றை இல்ல, இந்த இடத்துல வழிப்போக்கராக இருக்கக்கூடிய ஒருவர் இப்ப இவருக்கு ஜகாத்தை நம்ம கொடுக்கலுமானா கொடுக்கலும். எங்க போறதுன்னு தெரியாது, எங்க வாழறது தெரியாது, நான் எங்க வந்தேன், நிறைய பேர் நம்ம பார்க்கலாம் ஊர்கள்ல.
அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய வழிப்போக்கர்கள் இப்னு சபீலுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இது ஜகாத் கொடுக்க இவர்களுக்கு மட்டும்தான் நாங்க ஜகாத் கொடுக்க வேண்டும், 8 கூட்டத்தார்களுக்கு மாத்திரம்.